பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே,
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. காணாவூரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. Here we go, come on! திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. காணாவூரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. இருமனம் ஒன்றாய் இணையும் நேரம், இணைக்கும் கர்த்தர் மகிழும் நேரம். இருமனம் ஒன்றாய் இணையும் நேரம், இணைக்கும் கர்த்தர் மகிழும் நேரம். முப்பிரிநூல் அறாதே, நம் இயேசுவில் இணைந்தால் அறாதே. முப்பிரிநூல் அறாதே, நம் இயேசுவில் இணைந்தால் அறாதே. காணாவூரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. காணாவூரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. ஏற்ற துணையை உண்டாக்கினார், ஏற்ற துணையை உண்டாக்கினார். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. ஏற்ற துணையை உண்டாக்கினார், ஏற்ற துணையை உண்டாக்கினார். இது முதல் தகப்பன் தாயை பிரிந்து இருவரும் ஒன்றாய் இணையச் செய்தார். இது முதல் தகப்பன் தாய் பிரிந்து இருவரும் ஒன்றாய் இணையச் செய்தார். குடும்பம் உருவானதே, மகிழ்ச்சி நிறைவானதே. குடும்பம் உருவானதே, மகிழ்ச்சி நிறைவானதே. காணாவூரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. ஊரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. கர்த்தருக்கு கீழ்ப்படியும், கீழ்ப்படியும். அதுபோல புத்தியுள்ள மனைவி இருப்பாள், புத்தியுள்ள மனைவி இருப்பாள். சபை கர்த்தருக்கு கீழ்ப்படியும், கீழ்ப்படியும். அதுபோல புத்தியுள்ள மனைவி இருப்பாள், புத்தியுள்ள மனைவி இருப்பாள்.
அன்பு கூர்ந்து ஜீவன் கொடுத்தார், கணவரை அவர் போல் காணச் சொன்னார். அன்பு கூர்ந்து ஜீவன் கொடுத்தார், கணவரை அவர் போல் காணச் சொன்னார். போஷித்து காப்பாற்று, நீ நேசித்து காத்திடு. போஷித்து காப்பாற்று, நீ நேசித்து காத்திடு. கானா ஊரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. ஊரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. தேவன் நினைத்ததால் ஒரு போதும் பிரியாதீர், பிரியாதீர். தேவ கோபம் உன்மேல் வருமே, தேவ கோபம் உன்மேல் வருமே. தேவன் நினைத்ததால் ஒரு போதும் பிரியாதீர், பிரியாதீர். தேவ கோபம் உன்மேல் வருமே, தேவ கோபம் உன்மேல் வருமே. வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் ஜெபித்து ஒன்றாய் வாழ்ந்திடுவேன். வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் ஜெபித்து ஒன்றாய் வாழ்ந்திடுவீர். விவாகம் கனமுள்ளதே, பரிசுத்தம் பிழையற்றதே. விவாகம் கனமுள்ளதே, பரிசுத்தம் பிழையற்றதே. கானா ஊரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. கானா ஊரிலே இயேசு திருமண வீட்டிலே முதல் அற்புதம் செய்தாரே, தண்ணீர் ரசமாய் மாறிற்றே. வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக
போகாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிற பரிசு பொருட்களை மணமகன் வீட்டார் பெற்றுக்கொண்டு விளையாடிட்டு மணமகன் வீட்டிலிருந்து இந்த பரிசு பொருட்களை இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆயிரம் நடங்காத சோதிடம் தேவா நான் பாடுவேன்.
இந்த 2 குடும்பத்தாருக்கும் 2 பிள்ளைகளுக்கும் இந்த திருமணத்திற்கு முன்பு நடக்கிற நிச்சயதார்த்த ஆராதனையை கர்த்தர் இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுவும் சொல்றீங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். சகோதரர் மகனுக்காக திருமணத்திற்காக சிஸ்டர் எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஜெபத்திற்கெல்லாம் தேவன் பதிலை கொடுத்து இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். எதிராக சொல்றீங்க, ஆண்டவர் மைந்து செலுத்தி ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம். இந்த பாடலை பாடி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த நன்மையான காரியத்தை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆராதித்து அவருடைய வார்த்தை கேட்டு பாடல்களில் அனைவரும் இந்த ஒரு சேர்த்து பாடல்கள் கொள்கிறேன். தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஏழ்மையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஏழ்மையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஓய்வாயவே துணியாதே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஓய்வாயவே துணையாதே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, ஆமென், உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்சடா எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். எல்சடா எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தியே, எண்ணிலா நன்மைகள் அற்புதமான தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை.
நடைபெற போகிற ஒவ்வொரு சூழலிலிருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 4ஆம் அதிகாரம் 50-60 நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிள்ளைகளுமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உனக்கு நாங்கள் நலம் வளம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உனக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் ஒரு எஜமானுடைய குமாரன் மனைவியாயிருக்கும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போய் அவளுடைய மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாய் 10 நாளாகியும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்கப்பட்டிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக அனுப்பிவிட வேண்டும் என்றார். அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து வருவார்கள். நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். முக்கியமாக திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த நிச்சயதார்த்தம் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வார்த்தைக்கு கவனமாக கேளுங்கள். கர்த்தர் ஆண்டவர் வார்த்தை நமக்கு ஆசீர்வதிப்படி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் எல்லாரும் நன்றியை ஏற்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் மோசஸ் இயேசுவை பார்த்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எல்லா இதயத்தையும் மகிழ்ச்சினால் நிரப்பும்படியான இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக சொல்லிருக்கிறேன். பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். நிறைய பேர் திருமணமானவங்க இருக்கீங்க. நீங்க உங்க கணவன் பக்கத்துல தான், உங்க மனைவி பக்கத்துல தான் பார்த்து சொல்லுங்க, நீதாமா எனக்கு ஏற்ற துணை. இல்ல பக்கத்துல இல்லையா, மனசுல நினைச்சுக்கோங்க, சண்டை போட்டாலும் நீதான் எனக்கு ஏற்ற துணை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீதான் எனக்கு ஏற்ற துணை. ஆண்டவர் உருவாக்குன உறவு. இன்னைக்கு மோசஸ்க்கு ஏற்ற துணை எலிசபெத்துக்கு ஏற்ற துணை மோசஸ். ஆண்டவர் நியமித்தது. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது என்று சொல்லிட்டு ஏதோ ஒரு துணையை சொல்லல, ஏற்ற துணை. அதனால அதை புரிஞ்சு கூட என்ன செய்யணும், நடக்கும். எங்கேஜ்மெண்ட் பார்த்தா எல்லாமே ஏற்றதா இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஏற்றதா தான் இருக்கும். 1 வருஷம் போகும்போது பரவாயில்ல, ஓகே. 5 வருஷம் கழிச்சு பார்த்தா, ஏ அப்பா எனக்கு பொண்ணு கியூல வந்து நின்றுச்சு, நீ போயிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு பேரம்பத்திய கூட எடுத்துருவாங்க. சில கணவன் மனவன் சண்டை போடுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்க. வாழ்க்கையில நமக்கு அமைத்து கொடுத்த குடும்பம் என்பதை கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அந்த ஏற்ற துணையை நீங்க என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், முதலாவது கனம் பண்ணணும். அன்பா இருக்கணும். ஒருவர் குறைய ஒருவர் என்ன செய்யணும், சகிச்சுக்கணும். எப்போதுமே ஒவ்வொருத்தரும் நினைக்கும், நம்ம வீட்டுக்கு வர பொண்ணோ மாப்பிள்ளையோ எல்லாருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, பொண்ணோ மாப்பிள்ளையோ 2 பேருமே மண்ணில இருந்து தான் கர்த்தர் உருவாக்குனார். ஒருத்தர் கூட தேவதூதர் கிடையாது. ஆனா நம்ம மண்ணா இருந்துகிட்டு நமக்கு ஒரு பாட்டுல தூதன் மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் விதத்துக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை அப்படின்னா, பிரதர்ஸ் கவனிங்க, மோசஸ் கவனிங்க. வெளியில நீங்க போகும்போது உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு, வடை பிடிக்கும் தெரிஞ்சுன்னா 2 வடை வாங்கி 1 வடையை நீங்க சாப்பிட்டு 1 வடையை என்ன செய்யணும், மனைவி கொண்டு வரணும். எது உங்க மனைவிக்கு பிடிக்கலையோ அது செய்யக்கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு எப்போ பார்த்தாலும் வெளியில போயிட்டு இருக்குது, உங்க மனைவிக்கு பிடிக்கலையா என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். குடும்பம் கர்த்தர் நியமித்த குடும்பம். நிறைய குடும்பத்தை பிரச்சனை பண்ணலாம். அதே மாதிரி எலிசபெத் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்பா கிட்ட எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, புருஷன் வீட்டுல இருந்தா ஏற்ற புருஷனோட தான் நீ பேசணும். புருஷன் இல்லாத நேரத்தில் வெளியில போயிட்டோம்னா அம்மா அப்பாட பேசணும். ஏன்னா நிறைய குடும்பங்கள பிரச்சனை தெரியுமா, இவன் எங்க பேசவே மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் தனியா உட்காந்து போன் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா. ஆனா வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணை. நான் தான் உனக்கு ஏற்ற, அடிக்கடி என்ன செய்யணும் சொல்லணும். எலிசபெத் நீ தான் எனக்கு ஏற்ற சொல்லணும். மோசஸ் நீங்க தான் ஏற்ற சொல்லணும். ஏன்னா கர்த்தர் அப்படிதான் படுத்து. அப்படின்னா என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், அன்பா. ஒருத்தருக்கு எது பிடிக்குமோ அதை என்ன செய்யணும், எந்த பொருள் எந்த சாப்பாடு புருஷனுக்கு பிடிக்கும்னா அதெல்லாம் என்ன செய்யணும், செஞ்சுக்கணும். நல்லா இருக்கிறத செஞ்சிடலாம், சண்டை போடும்போது செய்ய முடியாது. சண்டை போடும்போது சமையலே கிடையாது, ஹோட்டலுக்கு வாங்கி
சொல்லுது? மனுஷனுக்கு ஏற்ற துணை. அப்படின்னா ஆதாமுக்கு ஆண்டவர் ஏற்ற துணை உண்டாக்குன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே ஒரு திடீர்னு ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தல. அந்த ஏற்ற துணையை உருவாக்குவதற்கு ஆண்டவர் எடுத்த முயற்சி ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. நிறைய பேர் நீங்க ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற துணை அப்படின்னா ஆதாமுக்கு ஏற்ற துணையை கத்தை எப்படி உண்டு பண்ணாங்கன்னா அவனுக்கு நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. தூக்கத்தை உண்டு பண்ணி அவன் வினா எலும்பை எடுத்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணா மனுஷா உருவாக்கிச்சு. இதெல்லாம் ஆதாமுக்கு தெரியாது. அவனுக்கு அயர்ந்த நிற்றை. இந்த நாட்கள் ஆபரேஷன் பண்ணா ஒரு அனஸ்தீசியா மயக்கம் டாக்டர் வரணும். ஆனா ஆண்டவர் அந்த நாட்கள் ஆரம்பத்திலே அவனுக்கு நல்ல அயர்ந்த நிற்றையை கொடுத்து அவன் விழா எலும்பை எடுத்ததும் தெரியாது, கையில் போட்டாரா என்னமோ தெரியாது. ஆனா எந்த மாற்றமும் அவனுக்கு தெரியல. அவன் எப்போது மாதிரி தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சான். அப்படி எந்திரிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த மனுஷை கொண்டு வந்து அவனால் கொண்டு வந்து நிறுத்துறாரு. நல்ல கவனிங்க. நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே அவன் பார்க்கறது பார்த்தா ஒரு மனுஷி. ஆண்டவர் வந்து இதப்பா உன்னை நான் நல்லா தூங்க வச்சேன், உன் விநாயகரை எடுத்துதான் உனக்கு ஏற்ற துணை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஆனா ஆதாமுக்குள்ள ஆண்டவர் வைத்த உணர்வு ஞானம் அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே அவனுக்கு வெளிப்பாடு வந்துச்சு. அந்த வெளிப்பாடு எல்லா சகோதரர்களுக்கும் இருக்கணும். இவன் என் மாம்சத்திலிருந்து மாம்சம், என் எலும்பிலிருந்து எலும்புமா இருக்கிறாள். அந்த வெளிப்பாடு கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம். இந்த வெளிப்பாடோடு வாழ கத்தனுக்கு உதவி செய்வார்கள். மனைவியை பார்த்தா சில ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க, பேக நான் பார்த்ததில்ல, நான் பேயோடு தான் வாழ்றேன் அப்படிம்பாங்க. உடனே ஒரு கூட்டம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாடா எங்க வீட்லயே அப்படிதான் பேயா சொல்லாதீங்க. கத்த ஏற்ற துணை. இன்னொன்னு சொல்லட்டா, சில பிள்ளைங்க நல்லாதான் வருவாங்க, ஆனா சில கணவன் பேயா பார்த்துருவாங்க. இது உண்மை. அதே மாதிரி சில கணவன்மார் நல்ல அமைதியா அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் சில பெண்கள் வந்து அவன் தோற்றத்தையும் மாற்றி ஆளுடைய மனுஷனுடைய எல்லா அவன் தன்மையே மாற்றிடுவாங்க. கவனமா இருக்க வேண்டும். ஒன்னே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஸோ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது துணை. கடைசி வரை என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஒருத்தர் காரியத்தை என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. ஒருத்தர் குறையே எப்போது என்ன செய்யக்கூடாது? சுட்டி காட்டணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மனைவி பார்த்து சொல்லணும், நீங்க இது ரொம்ப அழகா இருக்கு சொல்லி. அது மாதிரி நீங்களும் சொல்லணும். இவங்க மட்டும் இல்லை, இங்க இருக்க எல்லாமே சொல்லுங்க. ஏன் புருஷனையா இவரே எத்தனை வருஷம் கல்யாணம் வச்சு என்ன படுத்த பாட்டு அழகா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏற்ற துணை கர்த்தர் கொடுத்துருக்க. உங்க கண்ணுக்கு உங்க புருஷன் தான் அழகா இருக்கணும், உங்க கண்ணுக்கு உங்க மனைவி தான் அழகா இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை. 3வது நபர் வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்க இன்னும் அழகா இருக்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க, போச்சு. கவனமா இருக்கு. கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குனாங்கன்னா அந்த ஏற்ற துணைக்கு நடுவில் பெற்றோர்கள் கூட வரக்கூடாது. கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் கூட வரக்கூடாதுன்னா மற்றவர்கள் வரவே கூடாது. கர்த்தர் ஏற்ற துணையை ஏன் உருவாக்குனாருன்னா சந்தோஷமா இருக்கு, உன் மூலமா சந்ததிகள் பெருகட்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆதாமையும் ஏவாளை உருவாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்று மட்டும் நினைச்சு கொடுங்க, சண்டை போட்டா கூட எனக்கு சண்டை போடுறது எனக்கு இவதான் ஏற்றுக்கணும்னு சொல்லி எந்த காரியத்துக்கும், நல்ல காரியத்துக்கும் பொல்லாத காரியத்துக்கும் சொல்லுங்க. சில சகோதரர் சொல்லணும், என்னதான் இருக்கணும், என் மனைவி சண்டை போட்டா கூட எனக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? சகோதரிகள் என்னைக்கு ரொம்ப சண்டை போடாம எனக்கு டேஸ்டா சமைக்கணும். ஏற்ற துணை. கவனமா இருக்கேன். ஆண்டவர் நியமித்த அந்த உறவை கடைசி வரை செய்யணும், பாதுகாக்கணும். உங்க வீட்டில் எவ்வளவு கொடுத்தாங்க, இவ்வளவு நகை கொடுத்தாங்க, அந்த டவுனி பிரச்சனை வந்துச்சுன்னா கவனமா இருக்க, பிசாசு உள்ள ஊற்றுவோம். எங்க பிசாசு வந்தாலும் சமாதானம் குறைச்சிடும். 80 வயசுல எனக்கு தெரிஞ்சவர், எத்தனை வருஷம் இருக்குவாங்க, 80 வயசுல தயாரு. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 75 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த பார் கல்யாண சமயத்தில் உங்க அப்பா சொல்ற காசை கொடுக்கவே இல்லைங்கிறார். 80 வயசுல எப்படி வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க. ஏற்ற துணை அப்படின்னா அங்க பணம் முக்கியம் அல்ல, அங்க வரதட்சணை முக்கியம் அல்ல, அங்க அன்புதான் முக்கியம். அங்க அந்த நாட்கள்ல கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னா அந்த ஏற்ற துணையோடு பக்குவமாய் வாழ கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்வார்.
செய்வாராங்க. விசேஷமாக மோசேக்கு எலிசபெத்துக்கு கர்த்தர் உதவி செய்வாராங்க. 2 பேரும் நல்ல பைபிளை வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. எப்படி 2 பேரும் சேர்ந்து நீங்க சாப்பிட்றீங்களோ அதே போல காலையில் எந்திரிச்சோட 2 பேரும் சேர்ந்து பைபிளை சத்தமா ஒரு அதிகாரமா நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். தனிப்பட்ட ஜெபம் நீங்க பண்ணணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எலிசபெத்தை உண்மையா நேசிக்க எனக்கு உதவி செய்யணும். எலிசபெத் செய்யணும், என் புருஷனை நான் உண்மையா நேசிக்க எனக்கு உதவி செய்யணும். கர்த்தர் நிச்சயமாக உதவி செஞ்சு அன்பின் ஆவினால் அவங்களை இடைக்கட்டி உங்க வாழ்க்கை வளமுடன் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அருமையான பிள்ளைகளை கர்த்தரை சமூகத்தை ஆசீர்வதித்து, அன்புள்ள பிதாவே இயேசுவே, அருமையான பிள்ளைகளுடைய கரத்தை நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை உருவாக்கி இந்த நாளிலே இணைத்திருந்தீங்க, அதற்காக சொல்கிறோம். இவர்கள் செய்ய போகிற இந்த பயணம் ஒரு புதிய பயணம். ஆண்டவரே, இந்த பயணத்துல என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவே நீ கூட இருந்து இந்த பிள்ளைகளை அழகாய் நடத்துவப்பா. நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரை. கோடலானெல்லாம் மாற்றி ஆண்டவரை பாதையை செம்மைப்படுத்தும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் சிரசு மேல நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் என்றது தங்குவதாக. கர்த்தர் உனக்கு முன்னே சென்று கோடலாலே செவ்வையாக்குவார். கர்த்தர் முடிவு வரைந்தவன் வழி நடத்தி கர்த்தர் உன்னை எல்லா தீவனுக்கும் விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவாராக. கடுகு சமானமாய் உங்கள் வயதை கர்த்தர் வாழ வயது போல ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருப்பாராக. புத்திர சந்தானத்தால் கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாய் தேவ பக்தர் சந்ததிகள் பெருகுவதாக. இணைக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்றாய் இணைத்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. எந்த விதத்திலும் சத்துரு உட்புகுதல் இராதபடி இயேசுவே இவருக்கு அக்கினி மதிலாய் இருந்து இந்த குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்கிறோம். உங்கள் அமைதி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு முக்கியமான நேரத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். சபையாரும் இரு குடும்பத்தாரும் கவனமாக கேட்கும்படி நான் கூட கேட்கிறேன். பிரியமானவர்களே, அருமையான பிரதர் ஜோசப் அவருடைய மகன் மோசஸுக்கும் பிரதர் சகாராஜ் அவருடைய மகன் எலிசபெத்திற்கும் திருமண நிச்சயம் செய்யும்படி கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ்வோம் வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது. அதிக ஜபத்துடன் தீர்மானித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் இது. இந்த திருமணத்தில் இந்த திருமணத்துக்கு முன்பு நடைபெற இருக்கிற இந்த நிச்சயதார்த்த ஆராதனையிலே நிச்சயதார்த்தத்துக்கு இணைக்கப்பட இருக்கிற அருமையான மணமகன் மோசஸ் அவர்களும் மணமகன் எலிசபெத் அவர்களை இணைக்கப்பட்டு அன்போடு கேட்கிறேன். சபையாருக்கு முன்பாக சில காரியத்தை நாம் கேட்க வேண்டும். நீங்கள் சபையார் இந்த நேரத்தில் அமைதி காத்து அவருடைய வாக்குறுதியை நாம் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாக இருக்க நீங்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் இங்கே கூடி வந்திருப்போருக்கு முன்பாகவும் உங்கள் பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. மோசஸ் ஆகிய நீங்கள் எலிசபெத்தை திருமணம் செய்ய சம்மதிக்கிறீர்களா? சம்மதிக்கிறார். கரங்களை தட்டி அதுக்கான மகன் கொடுத்த வாக்குறுதிக்காக சந்தோஷமா தக்க நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எலிசபெத் ஆகிய நீங்கள் மோசஸ் அவர்களை திருமணம் செய்யும்படி நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? மணமகள் கொடுத்த சம்மதத்துக்காக எங்களுடைய கரங்களை தட்டி தக்க நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாக கொண்டிருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் தனிப்பட்ட காரியத்திலும் பொது வாழ்விலும் கர்த்தருக்கும் சபைக்கும் புகழும் கீர்த்திமாய் உண்டாகத்தக்க விதத்தில் பயபக்தியுடன் நடந்து கொள்ளும்படி ஆலோசனை கொடுக்கிறோம். பிரசங்கத்தில் கேட்ட மாதிரி அவனுடைய வார்த்தையில கேட்ட மாதிரி இந்த ஆலோசனைகளை இன்றோடு முடித்து விடாமல் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி ஜெபத்தோடு திருமணம் வரை என்ன பண்ணுங்கள், ஆயத்த பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இரு வாழ்க்கை நல் வாழ்க்கை அமைய இன்றிலிருந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் செபிக்க ஆரம்பிங்கள். திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படும் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீங்கள் இருவர் ஊக்கமாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. இவர்கள் நிச்சயதார்த்தத்தில் இணைக்கப்படுவதற்கு இவர்கள் அடையாளமாக ஒரு ரிங்ஸை மாற்ற இருக்கிறார்கள்.
திருவாரூர் ஊழியம் செய்கிற அருமையான ஐயா அவர்கள் முன்பாக வந்து இந்த ரிங்ஸுக்காக ஒரு சிறப்பு ஜபத்தை நமக்கு ஏற்படுவார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். திருப்பூரில் நடத்தியுடைய கத்தருடைய ஆண்டுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோமாப்பா. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காததுக்கு கடவுள் வாக்குப்படி அதோடைய மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை ஆண்டவரே நீ சேர்த்து வைத்த தேவன். ஆறாம் ஏவாளை சேர்த்து வைத்த தேவன். ஆண்டுடைய ஆண்டவரை மோசடிக்கு ஆண்டுடைய எஸ்வத்தை நீ சேர்த்து வைத்திருப்பதற்கான சூத்திரம் அதற்கு அடையாளமாக ஆண்டவரே சூத்திரம் அப்பா. ஆண்டவரே மோகரத்தை அவர்கள் ஆண்டவரை மாற்றிக் கொள்ள தேவன் சிவசைவனமாக சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. கர்த்தருடைய கரம், ஆணி வாழ்ந்த கரம், அன்பின் கரம், நேச கரம், பலத்த கரம் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்துக்கு ஆமென். இப்பொழுது மணமகனுக்கு இந்த ரிங்ஸை அன்பளிப்பாக அளிப்பார்கள். அவர் போடும்போது கரங்களை தட்டி நாம் எல்லாரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம். ஒரு மணமகனுக்கு நம்முடைய அன்பளிப்பை பகிர்ந்து கொடுப்பார். தந்தவர் நம்ம எல்லாரும் அப்படி எடுக்கிறீங்க. அவர் முன்பாக ஒரு கேட்கிறேன். அவர் முன்பாக வந்து நமக்கு நிறைவு ஜபத்தை செய்து ஆசீர்வாதம் கொள்வார்கள். நீங்களாம் விசேஷமாக சகாய ஜூலியுடைய திருமணத்தை நடத்தி வச்சேன். அதெல்லாம் நான் ஜெபிக்கலாம். நீங்கள் அன்பு பருவத்திலாமே ஆசிரியர்களான நல்ல வழிகாய் ஸ்தோத்திரம். நிறுவனத்திற்காக அருமையான கர்த்தாவே இந்த நாள் நிச்சயம் அருமையான பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் பிதா பசுதாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் கொஞ்சம் அருமையான கர்த்தாவே நடத்துகிறதான செய்கிறதான கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரமையா பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனை ஸ்தோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். நாளில் பக்கப்பட்டதான ஏழு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோமையா நாங்கள் வியாபாரிக்கமாகவே ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம் வரை பிள்ளைகளுக்காக தினம் ஆண்டவர் செடித்து ஆண்டவர் நாங்கள் மைண்டில் குடிக்கிறத சொல்லியிருக்கிறோம். அற்புத செய்யும் ஆசீர்வதி பிள்ளைகள் கோடாக்கோடியாய் பொதுவாக பார்த்து ஆசீர்வதிக்கிறாய். தொடர்ந்து எல்லா நன்மையும் மைண்டில் புதிய சோதரெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவ்வளவு நல்லது ஆத்துமாவே சோதரி நூறு நாமத்தை ஆத்துமாவே சோதரி அவர் செய்ய சிறப்படாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் அன்பை பசுத்தாவியானுடைய அன்பை விசேஷமான நாளில் நிச்சயப்பட்ட குடும்பத்தார்கள் இந்த நடந்தவர்கள் பார்க்கிறேன். வந்திருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவர்களை எல்லோருக்கும் நன்றி. உணவு விருந்து ஆயத்தமாக மாணவர்களை வாழ்த்து செல்லுமாறு அன்புடன் அழைத்துக்கொள்ள மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே மன்னவன் இயேசுவினால்
அதிமங்களம் பெருகட்டுமே. ஆதியில் அன்றொரு நாள் ஏதேனில் கல்யாணம், ஆதியில் அன்றொரு நாள் ஏதேனில் கல்யாணம், ஆண்டவர் நடத்தி வைத்தார் ஆனந்தமாயன்று. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினார் அதிமங்களம் பெருகட்டுமே. ஆதாமும் ஏவாளும் தம்பதியானாரே, ஆதாமும் ஏவாளும் தம்பதியானாரே, அவரை சேர்த்தது போல் இவரையும் சேர்ப்பீரே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினார் அதிமங்களம் பெருகட்டுமே. இயேசுவின் சித்தம் போல் இவரும் இணைந்தாரே, இயேசுவின் சித்தம் போல் இவரும் இணைந்தாரே. ரேஷ்மாவும் ரோணியுமே தேவ ஆசியில் வளர்வாரே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினார் அதிமங்களம் பெருகட்டுமே. மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். ஒன்றாக மாறுங்கள், இமயத்தை போல நீங்கள் வாழுங்கள். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். இறைவன் பிள்ளைகள்.
கைகளை பார்க்கலாம். அன்பிலே பண்பிலே சுவர்களை உடைக்கலாம். கண்ணிலே உங்கள் கண்ணிலே கண்ணீரை பார்க்கலாம். கைகளால் உங்கள் கைகளால் இரு கன்னத்தை துடைக்கலாம். அன்பினால் வெல்லலாம், புது ஆட்சி நாம் செய்யலாம். ஆண்டவன் துணையுடன் வாழலாம். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள். இறைவன் பிள்ளைகள், இறைவன் பிள்ளைகள். கோபமும் வெளிவேஷமும் உள்ளங்களை உடைக்கலாம். மன்னிப்பதும் மறப்பதும் உணவுகளை சேர்க்கலாம். இனிமையான வார்த்தை சொன்னால் சோகத்தை போக்கலாம். இரண்டு உள்ளம் சேர்ந்து கொண்டால் உலகத்தை வாங்கலாம். நன்மைகள் செய்யலாம், நல்லதை நினைக்கலாம். நல்லவர் துணையுடன் போகலாம். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள். இறைவன் பிள்ளைகள், இறைவன் பிள்ளைகள். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
தலைவன் இயேசுராஜன் மாது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மாது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மாது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே, அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மாது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மாது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்,
மணவாழ்வு செழிக்கவே, மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே. மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். நம்மை உருவாக்கினாரே, மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்டாரே. ஆதியில் தேவன் ஏதெனில் ஆதாமை உருவாக்கினாரே, மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்டாரே. ஆதாமில் ஏவாளை அங்கு உருவாக்கினாரே, ஆதாமில் ஏவாளை அங்கு உருவாக்கினாரே. மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே, மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே. மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். ஒருவர் பணிவிடை செய்திருங்கள், துன்பம் துக்கம் எது வந்தாலும் இணை பிரியாதிருங்கள். அன்பில் என்றும் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்திருங்கள், துன்பம் துக்கம் எது வந்தாலும் இணை பிரியாதிருங்கள். நீடுழி காலம் வாழ்க என்று மலர் தூவி வாழ்த்திடுவோம், நீடுழி காலம் வாழ்க என்று மலர் தூவி வாழ்த்திடுவோம். மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே, மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே. மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்க
நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை இலச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
உன்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமதே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார் இந்த பாதரத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதரத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும்